पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 17வது நாள் போர். 16வது நாள் போரினிலும் கர்ணனே சேனாதிபதியாக பதவி வகித்தார். அஸ்வத்தாமன் துரியோதனிடம் கர்ணன் தான் சேனாதிபதியாக இருக்கும் தகுதி உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்க துரியோதனன் மனமகிழ்வோடு அதை ஒப்புக்கொண்டு, ஆனால் 16வது நாள் போரினிலே ஏதாவது நல்ல விஷயங்கள் கௌரவர்களுக்கு நடந்ததா என்றால் இல்லை. இருந்தாலும் 17வது நாள் போரினிலே கர்ணன் துரியோதனிடம் அர்ஜுனனுக்கு மிக மிக பலமான இந்த உலகத்தையே சிருஷ்டி ஸ்திதி லயம் செய்த பகவான் கிருஷ்ணன் சாரதியாக இருக்கிறார். அப்போ பலமான ஒரு சாரதி எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கேட்க, யார் அவர் அப்படின்னு துரியோதனன் கேட்க, சல்யனை எனது சாரதியாக்கு என்று வேண்ட பலவிதமான புத்திமதிகளை கூறி யாரு சல்யனுக்கு அவ்வளவு எளிதில் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. காரணம், நான் மிகப்பெரிய மகாரதி, என்னுடைய வீரத்தை நீ என்ன சொல்வது குறைத்து மதிப்பிடுகிறாயா என்று சல்யன் துரியோதனிடம் என்ன சொல்வது ஒப்புக்கொள்ளாமல் எதிரில் நிற்க, துரியோதனன் சாக்ஷாத் பாருங்க, சிவனுக்கு பிரம்மதேவன் சாரத்வம் பண்ணியிருக்க, ஒரு பக்தனுக்கு பகவான் இந்த மாதிரி சாரத்தியம் பண்ணியிருக்கா. சாரத்துவம் செய்வது அப்படின்னு இழுக்கான ஒரு விஷயம் அல்ல என்று பலவிதமான புராணங்களை மேற்கோள் காட்டி சல்யனை சம்மதிக்க வைத்தார். ஆனால் 17வது நாள் போரில் ரதத்தில் ஒரு பக்கம் கர்ணன் ஒரு பக்கம் சல்யன், அந்த 2 பேரும் அந்த பேசுறது பார்த்தோம்னா, கர்ணன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு நான் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்று தன்னுடைய பராக்கிரமத்தை மிக அதிகமாக பறைசாற்றி கொண்டிருக்க, இதனை கேட்டு சலிக்க என்ன சொல்லுது சலிப்புக்கு உண்டான சல்யன், உன்னுடைய பராக்கிரமை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சல்யனும் விடாது ஒருவர் தூற்றி கொண்டு வெளியே பாண்டவர்கள் கௌரவர்கள் சண்டையை விட ஒரு ரதத்திற்கு உள்ளே கர்ணனுக்கும் சல்யனுக்கும் அபிப்பிராய பேதங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அதை பார்த்தோம்னா, ஒரு காக்கையின் கதையை சல்யன் கூறி அந்த காக்கைக்கு எப்போவாச்சும் ஒரு கடைசி நிமிஷத்திலேயாச்சும் புத்தி வந்து எப்படியாவது என்னை காப்பாற்று என்று கேட்டு ஹம்ச பக்ஷியிடம் தஞ்சம் அடைந்து கரை சேர்ந்தது. ஆனால் அந்த காக்கை அளவிற்கு கூட கர்ணா உன்னை மதிக்க முடியாது, இன்றும் உனக்கு புத்தி வரவில்லை. இப்படி சல்யன் காக்கையினுடைய கதை சொல்லி, எப்படி தற்பெருமை அடித்து கொண்டிருப்பவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னால் முடியவில்லை, பேசியது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டதோ அந்த காக்கை, அந்த நிலைமைதான் கர்ணா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போய் விடவில்லை, கிருஷ்ணார்ஜுனரை நீ சரணம் செய், நிச்சயமாக நீ உயிர் பிழைப்பாய். நீ நினைப்பது போல அந்த பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சாமானியமானவர்கள் அல்ல, தேவதா மூர்த்திகளிலே மிகவும் சிரேஷ்டமானவர்கள், நரநாராயணர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இருவர், அவர்களை எதிர்த்து நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் என்று பறைசாற்றிக் கொள்வது நிச்சயமாக கேளிக்கைக்கு உண்டானது. உடனே கர்ணனுக்கு கோபம் வந்தது. நீ எல்லாம் கௌரவ சேனையில் இருந்து கொண்டு துரியோதனனுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறாய் சல்யா. மித்திரன் அப்படின்னா நண்பன், நண்பனின் போர்வையில் இருக்கக்கூடிய சத்ருனி, இப்படி பேசிக்கொண்டிருந்தால் பாண்டவர்களுக்குத்தான் நல்லதே தவிர நிச்சயமாக என்னுடைய உற்சாகத்தை குறைக்கலாம் என்று நீ இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் அது என்றும் நடக்காது சல்யா.
இது மட்டுமா அப்படின்னா, நான் என்றுமே துரியோதனனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். நீ எவ்வளவு கதைகளை சொன்னாலும் சரி, இது தர்மம் அது அதர்மம் இது அனைத்தும் எனக்கு தெரியும். முதலில் மித்திரன் என்றால் யார் என்று தெரிந்து கொள். மித்திரன்னா நண்பன் என்று பொருள். யாராவது நமக்கு சிநேகிதனாக இருக்கும் பொழுது அவன் தர்மம் செய்து கொண்டிருந்தால் சரி, அதனால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் சிநேகிதனுடைய சுபாவம். ஒருவேளை அந்த மித்திரனா இருந்தா அவன் தர்மம் செய்து கொண்டிருந்தான், அவனுக்கு ஏதாவது கெடுதல் செய்ய வேண்டும் என்று கூடவே இருந்து யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவன் சத்ரு. மித்திரன் போர்வையில் இருக்கக்கூடிய சத்ரு. இது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, ஒருவேளை செல்வங்கள் நம்மளுடைய நண்பன் ஏதோ ஒரு வகையில் சேர்த்தால், செல்வம் சேர்ந்ததால் அதை பார்த்து மித்திரனானவன் சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய நண்பன் நன்றாக இருக்கிறான், நிறைய செல்வங்களை சம்பாதிக்கிறான் அப்படின்னு. ஆனால் கூடவே இருந்து மித்திரனுடைய போர்வையில் இருந்து அந்த சத்ருவானவன் அதை பார்த்து சந்தோஷப்படாமல் வயிறு எறிவான். அவன் சத்ரு. அதாவது முதல் சொன்னது நான், இரண்டாவது சொன்னது நீ என்பது போல அட்டவணைப்படுத்துகிறான் கர்ணன். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக ஒன்று சொல்றேன். ஒரு நண்பனாவன் சுக போகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், ஆதரவாக பேசுகின்ற அந்த நண்பர்கள், இவை அனைத்தும் இருந்து ஒருவன் சந்தோஷப்பட்டிருந்தால் அதை பார்த்து மேலும் என்னுடைய நண்பனுக்கு இவ்வளவு சுகபோகங்கள் இருக்கிறது என்று ஆனந்தப்படுபவன் எவனோ அவனே மித்திரன். அது மட்டுமல்ல, ஒருவேளை அந்த நண்பனானவன் மோட்சத்திற்கே சாதனை செய்து கொண்டிருந்தால் அதை பார்த்தும் குஷிப்படுபவனே மித்திரன். முதலில் இதை தெரிந்து கொள். ஆனா அவனை அந்த வழியிலிருந்து எப்படியாவது வேறு மார்க்கத்திற்கு இழுத்து செல்ல வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் என்றுமே மித்திரனாக மாட்டான். இப்போ கர்ணனுடைய ரதத்திலே அமர்ந்து கொண்டு பாண்டவரிடம் நீ சரணாகதி ஆகு என்று சொல்பவன் நீ எப்படி மித்திரனாக இருக்க முடியும்? நீ சத்ருவே. கர்ணன் நேராக சல்யனை பார்த்து, என்னுடைய ரதத்தில் அமர்ந்து கொண்டு கௌரவர் பக்கம் போரிடுவதாக மனதில் நினைத்து கொண்டு பாண்டவர்களை ஆதரித்து பேசுகிறாயே, நீ எப்படி மித்திரனாவாய்? நிச்சயமாக நீ சத்ருவே அப்படின்னு சொல்லிட்டு, எந்த காரணத்தை கொண்டுட்டும் மித்திரன் என்கின்ற போரவியில் என்னுடைய நண்பனான துரியோதனனுக்கு என்றுமே கெடுதல் நினைக்க மாட்டேன் சல்யா, நீ கனவிலும் நினைக்காதே. அது மட்டுமல்ல, சத்ரு அப்படின்னா அந்த வார்த்தைக்கே பொருள் சஸ்திரங்களால் கொள்பவன் என்று பொருள். எவன் ஒருவன் அருகில் இருந்து கொண்டே சஸ்திரங்களால் எவன் கொள்கிறானோ அவன் சத்ரு. அதாவது எப்படின்னா, அவன் மனதை காயப்படுத்தும்படி பேசியே கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆயுதம் எடுத்துதான் ஒருவனை கொல்ல வேண்டும் என்று இல்லை. அவன் மனதை காயப்படுத்தும்படி வார்த்தைகளை எவன் ஒருவன் பிரயோகப்படுத்துகிறானோ அவன் கொலை செய்ததற்கு சமம். அதாவது வார்த்தைகளில் நெருப்பை அள்ளி வீசுவது, அவனுடைய மனதை குலைப்பது, அந்த நிம்மதியை கெடுப்பது, அவனை செயல்பட விடாமல் அவனை வேறு விதமான சிந்தனையில் திருப்புவது. இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம் எதிரியை நம் கண் முன்னாலே புகழ்ந்து கொண்டிருப்பது. இதெல்லாம் மித்திரனுடைய வேலை இல்லை சல்யா, நிச்சயமாக ஒரு சத்ருவனுடைய வேலை. நான் யாரை சொல்கிறேன் என்று புரியவில்லையா? மொத்த சத்ருவின் உருவமும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு, இன்று நிச்சயமாக நீ என்ன சொன்னாலும் துரியோதனனுக்காக நான் போர் புரிந்தே தீருவேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். என்னது? இந்த ரதமானது எந்த காரணத்தை கொண்டும் அந்த ரதத்தினுடைய சக்கரம் பூமியில் என்ன சொல்லுது ஊன்றி ரதம் நிற்காமல் இருக்கும்படி நீ பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சல்யனிடம் கர்ணன் கேட்டுக்கொண்டார். ஏனென்றால்
எவ்வளவோ வீரங்கள், அஸ்திரங்கள், சஸ்திரங்கள் தெரிந்திருந்தாலும் சல்யா, உன்னிடம் நான் ஒன்று சொல்கிறேன். பரசுராமரிடம் நான் வித்தைகளை கற்றேன். ஆனால் அவரிடம் இருந்து நான் சாபத்தைத்தான் பெற்றேன். ஏனா அந்த வித்தைதனை நேராக சென்று கற்காமல் பொய் சொல்லி அவரிடம் வித்தையை கற்றேன். ஒரு நாள் அயர்ந்து பரசுராமர் உறங்கிக் கொண்டிருந்த நேரம், அவருடைய கால்களை அமைக்கிக் கொண்டிருந்த பொழுது இந்திரனானவன் ஒரு வண்டு ரூபத்தில் வந்து பரசுராமனுடைய தொடையை குடைய, அது என்னுடைய தொடையை குடைய அந்த வழி பொறுக்கா, எந்த காரணத்தையும் அந்த தொடை அசைந்தால் பரசுராமருடைய தூக்கம் களைந்து விடுமோ என்று நான் அதை தாங்கிக் கொண்டு இருந்தேன். பரசுராமர் எழுந்து பார்த்த நிலையில் அங்கு ரத்தம் ஆறாக இருப்பதை பார்த்தார். இவ்வளவு வலியை ஒருவன் தாங்குகிறான் என்றால் நிச்சயமாக நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்பார். அப்பொழுது நான் உண்மையை சொன்னேன், நான் ராதே என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி. எப்படி பொய் சொல்லி என்னுடைய வித்தை தனை நீ கற்றாயோ, ஆபத் காலத்தில் அந்த வித்தை உனக்கு மறந்து போகட்டும் என்கின்ற சிராபத்தை எனக்கு கொடுத்தார் சல்யா. ஒரு நாள் இன்னொரு சம்பவம் கூட நடந்தது, அதையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நான் விளையாட்டாக பானம் விட்டு கொண்டு இருந்த பொழுது அந்த இடத்தில் ஒரு ரிஷிமுனிகள் யாகம் செய்து கொண்டிருந்தார். அந்த யாகத்தில் ஒரு பசுமாடும் ஒரு கன்றும் அங்கு கட்டப்பட்டிருந்தது. தூரத்திலிருந்து நான் அம்பு விட்டதனால் அந்த அம்பானது அந்த பசுவனுடைய கன்றின் மேல் தாக்கி கன்று அந்த இடத்திலேயே இருந்தது. இந்த ஈனச் செயலை செய்தது யார் என்று அவர் திரும்பி பார்த்தார், யாகம் செய்து கொண்டிருந்த அந்த ரிஷிகள். அப்பொழுது அவர் வாயிலிருந்து மீண்டும் ஒரு ஸ்ராபத்தை பெற்றேன். அதாவது அந்திம காலத்தில், அதாவது உயிர் போகும் நேரத்தில் உன்னுடைய ரதத்தினுடைய சக்கரமானது சரி நிச்சயமாக நிலத்தின் அடியில் சென்று அது வெளியே வராதபடி சிக்கிக்கொள்ளும், இது என்னுடைய ஸ்ராபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் மன்றாடி கேட்டேன் அந்த ரிஷியிடம், எப்படியாவது இதற்காக நான் 1000 பசுக்களை தானம் செய்கிறேன் என்று கேட்டும் ஒரு முறை சாபம் கொடுத்தால் அது நிச்சயமாக திரும்பி எடுக்க முடியாது. ஒன்று நான் கேட்கிறேன் கர்ணா, பானத்தை விட்டு இந்த இறந்த கன்று உயிர் பிழைக்குமா? இது நடந்து முடிந்தாகி விட்டது, அந்த உயிர் பிழைக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்றால் அந்த குற்றத்திற்கு உண்டான தண்டனையை அவன் பெற்றே ஆக வேண்டும் இல்லையா அப்படின்னு ரிஷிமுனிகள் சொன்னார். அப்போ வேறு வழி இல்லாமல், ஒன்று பரசுராமர் என்மேல் கொடுத்த ஒரு ஸ்ராபம், அதாவது கடைசியா ஆபத் காலத்துல நான் இதுவரையிலும் என்ன வித்தை கற்றேனோ அது மறந்து போகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்திம காலத்தில் அந்த ரதமானது, ரதத்தின் சக்கரமானது பூமியில் சிக்கிக்கொள்ளும் அப்படின்னு. இந்த மாதிரி 2 சாபங்களை நான் சுமந்து, அதையும் தாண்டி இப்படி வீர ஆவேசத்தோடு நான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னடான்னா உன்னுடைய தேசத்தினர் மாதிரியே உன்னுடைய எண்ணமும் இருக்கிறது சல்யா. உன்னுடைய தேசம் மட்டுமல்ல, உன்னுடைய தேசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பாகலிக தேசத்தவர்கள் அவர்களும் ஒரே மாதிரி தான். பிரஜைகள் ராஜா எப்படி இருக்கணும் அப்படித்தானே பிரஜைகள் இருக்க முடியும். யாரிடமும் நல்ல எண்ணம் இல்லை, உண்மையாக பழகுகின்ற அந்த நேர்மை உன்னிடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சல்யன் சொன்னா, நீ என்னை பற்றி பேசு, என்னுடைய தேசத்தவர் பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? எல்லா தேசத்திலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். நல்லவர்கள் மட்டுமே நிரம்பிய ஒரு தேசம் என்று இந்த உலகத்தில் ஒன்று இருக்கிறதா? காண். நல்லவர்கள் அதிகம் இருப்பது அது நல்ல நாடு. ஒருவேளை கெட்டவர்கள் அதிகம் இருந்தால் அது கெட்டவர்கள் நிறைந்த நாடு என்று சொல்லலாம். ஆனால் அந்த கெட்ட தேசத்திலும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், அதை மறந்து விடாதே கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ என்ன வேணுமானாலும் பேசிக்கொண்டே இரு கர்ணா,
ஆனால் உன்னுடைய பேச்சு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணார்ஜுனரை காணும் வரை நீ தாராளமாக புலம்பிக் கொண்டிரு. அப்போ எப்பொழுது கண்டாயோ அப்பொழுது உன்னுடைய பேச்சு நின்றுவிடும். அதுவரை நீ பேசிக்கொண்டுதானே இருக்கிறாய், பேசு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இவ்வளவு வீராவேசமான பேசிக்கொண்டிருக்கின்ற நீ, அர்ஜுனன் தன்னந்தனியாக கௌரவ படைகளை விராட்ட தேசத்தில் கொன்று குவித்த பொழுது என்ன செய்தான்? துரியோதனுடைய உயிருக்கும் மேலான தம்பிகளை கொன்ற பொழுது கண்முன்னே பார்த்து கொண்டிருந்தவன் தானே நீ. அப்போ பேசிக்கொண்டிருப்பதில் வல்லவன் நீ. ஆனால் இதுவரை எந்த செயலிலும் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை நீ சந்தித்திருக்கிறாயா? கொஞ்சம் நினைச்சு பாரு. அப்போ என்னை பற்றியோ என்னுடைய தேசத்தை பற்றியோ இனி இந்த விதமான விமர்சனம் செய்யால், யுத்தம் அதற்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி சிந்தித்து செயல்படு என்று சல்யன் சொன்னான். இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு இருந்த துரியோதனன் ஓடி வந்து, அப்பா இது என்ன ரதம் நகராமே ஒரே இடத்தில் நின்று கொண்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானேன்னு ஒரு பக்கம் கர்ணனையும் இன்னொரு பக்கம் சல்யனையும் அழைத்து சமாதானப்படுத்தினான் துரியோதனன். உடனே ரதம் நகர்ந்தது. உடனே கர்ணன் பாணங் மழையை பொழிய ஆரம்பித்தான். என்னென்ன நடந்தது என்பதை நாளை தினம் பருகலாம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.